அக்கா நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார்? நானா? நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நான் உங்களை சொல்லலை, சரவணன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல அவங்கள சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த பொண்ணை பார்த்தா கூட ஒரு மாதிரி அமைதியாக அடக்கமாக நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா மட்டும் அப்படியே யோசிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவங்கள பார்த்தா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்கிறாரு. மீனா மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன மீனா நீ மட்டும் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அவங்க எல்லாருமே ஏதோ பிளான் பண்ணி நாடகம் நடத்துகிற மாதிரியே இருக்குது. எனக்கு எல்லாமே அது எப்படி பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா நீ ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லை அத்தை, ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராஜி சொல்கிறாங்க. இல்லைக்கா, நீங்கள் ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. அவங்கள பார்த்தா அப்படிலாம் தெரியல. மாமாவுக்கு வேற அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நல்ல பொண்ணாக தான் இருக்கும். அப்படியே எதனா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. மீனா அப்படியே யோசிச்சுட்டே போகிறாங்க. நல்லா பாருங்கள், அவங்களோட ஃபேஸை பாருங்கள், அவங்க ரியாக்ஷன் எல்லாமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு யதார்த்தமாகவே இல்லை, நல்ல ஒரு பிளான் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் நம்பலை. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்போ மீனா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், யோசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க. மீனா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாகவே இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நடக்கிறது நடந்து தானே ஆக போகுது. சரவணனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிடுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மீனா யோசிச்சுட்டே போகிறாங்க. போயிட்டு ரூமில் அவர் இருக்காங்க. அப்போ கரெக்டாக செந்தில் வராரு. வந்தோடனே என்ன மீனா நீ தூங்கலையா, என்ன யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு அந்த கல்யாணத்தில் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்க, என் மனசு சொல்லுது அதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மீனா, உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் இன்னுமா நீ திருந்தவே இல்லை, இன்னுமா அந்த சந்தேகம் மனசுக்குள்ளே இருக்குது, தயவு செய்து எனக்கு நல்லா தூக்கம் வருது, என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் தூங்குறாரு. அப்பயும் மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன நம்ம சொன்னால் யாருமே எதுவுமே கேட்க மாட்டுறாங்க, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் ஒரு விஷயம் அப்படி தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. அத்தையும் நம்ப மாட்டுறாங்க, இவரும் நம்ப மாட்டுறாங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா